யூஸ் systematic method to determine the solution of the following equation. கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட சொல்யூஷனோட வேல்யூவை சிஸ்டமேட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டமேட்டிக் மெத்தடில் எந்த டேர்ம்ஸையும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடோ நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சம் போடுறதுங்கிறத பார்ப்போம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 into x 2x plus 2 6 are 12 plus 3 into 4x 12x 8 3s are 24 equal to 2x. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் மெத்தடில் லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். இப்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எது? எக்ஸ், இது எக்ஸ்னு வேரியபிள் இருக்குது, இதுவும் எக்ஸ்னு வேரியபிள் இருக்குது. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டையும் நியர்பை எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் 12x, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், நம்பர்ஸ் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். 12 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 2x. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 ப்ளஸ் 12 14x plus 12 plus 24 36 equal to 2x. ஸோ இந்த மெத்தடில் லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிட்டோம். கம்பைன்ட் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடில் எந்த டேர்ம்ஸையும் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இந்த வேரியபிளோட வேல்யூ தான் வேணும். நம்ம ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் டேர்மாக அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 36 ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேர்மை ரிமூவ் பண்ணோன்னா இதோட ஆப்போசிட் ஆப்ரேஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடும் அதே ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் இந்த மெத்தடோட ரூல். இந்த 36 ப்ளஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் 36னு இருக்குது. இதோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் -36. அதை இன்க்ளூட் பண்ணால் இந்த டேர்ம் 36 வந்து 0 ஆயிரும், அது ரிமூவ் ஆயிரும். ஸோ 14x ப்ளஸ் 36 -36 ஈக்குவல் டு 2x. லெஃப்ட் சைடில் என்ன டேர்மை இன்க்ளூட் பண்ணுறோமோ ரைட் ஹேண்ட் சைடும் அதே டேர்மை இன்க்ளூட் பண்ணணும். -36. அப்போ தான் இந்த ஈக்குவேஷனோட ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாது. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 36ஆல் ரெண்டு சைடும் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ட்ராக்ட் 36 from both sides. எதுக்காக சப்ட்ராக்ட் பண்ணுறோம்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த 36 ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ டு ரிமூவ் 36 ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த 36 ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடும் நம்ம 36ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணால் தான் இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டேர்மாக அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். 36 - 36 0. ஸோ இந்த டேர்ம் வந்து ரிமூவ் ஆயிரும். 14x ஈக்குவல் டு 2x -36. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, வேரியபிள்ஸ் வந்து ரெண்டு சைடும் இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு சைடு இருக்க வேரியபிளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள்ஸ் இருந்தால் நம்மளுக்கு சம் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்க இந்த வேரியபிளை நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2x ப்ளஸ் 2xன்னு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணோன்னா பாசிட்டிவோட ஆப்போசிட் சைன் -2xஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த டேர்ம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடு -2xஆல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ரைட் சைடு -2xஆல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடும் அதே டேர்மை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 14x -2x
equal to 2x minus 36 minus 2x. ரைட் ஹேண்ட் சைடு என்ன டேர்மை இன்க்ளூட் பண்ணுறோமோ அதே டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், subtract 2x from both sides. எதுக்காக இந்த 2x எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த 2xஐ ரிமூவ் பண்ணுறதுக்காக. டு ரிமூவ் 2x from right hand side. ஒவ்வொரு டேர்மாக ரிமூவ் பண்ணாதான் நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். 14 minus 2 12x, 14x minus 2x 12x equal to இந்த ப்ளஸ் 2x மைனஸ் 2x ரிமூவ் ஆயிரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குது, மைனஸ் 36. நெக்ஸ்ட்டு 12 இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த 12. இந்த 12 வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதோட ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் என்ன, டிவிஷன். ஸோ 12ஆல் டிவைட் பண்ணால் இந்த 12 ரிமூவ் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு 12ஆல் டிவைட் பண்ணோன்னா ரைட் சைடும் அதே சேம் 12ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் மெத்தடோட ரூல். 12x divided by 12 equal to minus 36 divided by 12. ரெண்டு சைடுமே 12ஆல் டிவைட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், divide by 12 on both sides. அப்போ தான் இந்த வேரியபிளோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த சிஸ்டமேட்டிக் மெத்தடில் எந்த டேர்ம்ஸையும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடோ நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக் மெத்தட்னு கொடுத்துருந்தா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போடணும். இப்போது டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். 1 12s are 12, 1 12s are 12, 1 12s are 12, 3 12s are 36. காமன் ஃபேக்டரால் நம்ம டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை கேன்சல் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு -3. இதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனோட வேல்யூ. Therefore, the solution of the equation is x equal to -3. ஸோ சிஸ்டமேட்டிக் மெத்தட்னு கொடுத்துருந்தா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டேர்மாக நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுதான் சிஸ்டமேட்டிக் மெத்தட். இதுதான் ஆன்சர்.